ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஏகான் சேனல். இன்னைக்கு சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வந்து சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சும்மா கிளறிக்கலாம். இப்போ ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அப்புறம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலரி வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துண்டும் தக்காளி சேர்த்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்துக்குனா கொஞ்சம் நல்லா குழம்பு நம்மளுக்கு திக்காகவும் கிடைக்கும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வருது. மறுபடியும் நல்லா கலரிக்கலாம். நல்லா கொதிக்குது. மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். திக்கான பதத்துக்கு நம்மளுக்கு குழம்பு வந்துடுச்சு. சுவையான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.